வணக்கம். இன்னைக்கு இந்த செஷன் வந்து என்னது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி செஷன் ஐட்டம்ஸ் ஆஃப் எஃப்எஸ்எல்இ வந்து என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து நான் ப்ரெடிக்ட் பண்றேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஒரு சின்ன ஒரு ஒரு ஐ ஹாவ் கோன் த்ரூ ஆல் சம் திங்ஸ் நான் பார்த்து வச்சு புட்டு ஐ ஆம் கம்மிங் அப் வித் திஸ். நமக்கு நல்லா தெரியும் பிஎன்எல் ஐட்டம்ஸ், டிஸ்க்ளோஷர்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இப்போ முதல்ல பிஎன்எல் ஐட்டம்ஸ் பொறுத்த மட்டும் இந்த 5 விஷயங்கள் கண்டிப்பா படிச்சு வச்சிருக்கணும். ஒன்னு வந்து பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் கூடைய அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் என்னது. என்னெல்லாம் அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர் நீங்க பாப்பீங்க, ரேஷியோ பார்ப்பீங்க, பட்ஜெட் பார்ப்பீங்க, கம்பேரிசன் பார்ப்பீங்க, இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட் பார்ப்பீங்க. இதெல்லாம் படிச்சு வச்சுங்க. நீங்க இந்த மாதிரி எழுதக்கூடாது, அந்த டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற மாதிரி எழுதணும். அப்புறம் இன்டர்னல் கண்ட்ரோல் ஆஃப் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ், அதாவது கரெக்டா இன்வாய்ஸ் கொடுக்குறாங்களா, அப்ரூவல் நடத்துறாங்களா, இந்த மாதிரி அப்ரைசல்ஸ் பண்றாங்களா. ஸோ அந்த மாதிரி இன்டர்னல் கண்ட்ரோல் எப்படி நீங்க வெரிஃபை பண்ணுவீங்க? டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் கேட்பாங்க. டிப்ரிசியேஷன் பர்பஸ் நீங்க டிப்ரிசியேஷன் எப்படி வந்து இவாலுவேட் பண்ணுவீங்க? பேட்டர்ன், எஸ்டிமேஷன், கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்றாங்களா. டிப்ரிசியேஷன் பர்பஸ் என்னது? இன் ஆர்டர் டு கிவ் யூ தி கரெக்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன். அதை நீங்க எழுதணும், அவ்வளவுதான். கட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ்ங்க. சேல்ஸ்க்கும் பர்ச்சேஸும் கட் ஆஃப் ப்ரொசீஜர் என்னன்னா அந்த அந்த இயர் எண்ட் முடியும் போது லாஸ்ட் 5 days ஒரு டிரான்சாக்ஷன் நீங்க செக் பண்ணணும் வித் ஷிப்பிங். ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க ஆனா குட்ஸ் வந்திருக்காது, நம்ம சேல் பண்ணிருப்போம் ஆனா குட்ஸ் போயிருக்காது. ஸோ அந்த கட் ஆஃப் ப்ரொசீஜர் எஸ்பெஷலி ஃபார் லாஸ்ட் 5 days ஆஃப் த இயர் எண்ட் நீங்க என்ன ப்ரொசீஜர் பண்ணுவீங்க படிச்சுக்கங்க. ஒரு 4 பாயிண்ட்ஸ் படிச்சு வச்சிருக்கீங்க. அண்ட் குட்ஸ் ஆன் அப்ரூவல் பேசிஸ், சேல் ஆன் அப்ரூவல் பேசிஸ், அந்த ஒரு விஷயம் இருக்குது. நம்ம புக் பேக்ல, டெக்ஸ்ட் புக்கோட புக் பேக்ல இல்லஸ்ட்ரேஷன்ல கொடுத்துருக்காங்க, டெஸ்ட் யுவர் நாலேஜ்ல கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்சரும் பார்த்துக்குங்க. ஸோ இதை தவிர மற்ற விஷயங்கள், இன்கம், டிவிடெண்ட் எல்லாம் கேட்டாங்கன்னா உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ்ல எழுதலாம். இன்கம் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நீங்க கேட்டாங்கன்னா எழுதலாம். ஒப்டைன் லிஸ்ட், ஒப்டைன் ஷெட்யூல், compare with the current year and previous year, understand the severe major deviations. நீங்க கொஞ்சம் ஓனாகவே எழுதலாம் வேற எதுவோ கேட்டாங்கன்னா. ஸோ ஆனா இந்த 5 விஷயங்கள் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 5 விஷயங்களும் ஆஸ் சச் நீங்க வந்து ஒரு 5 பாயிண்ட் படிச்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் டிஸ்க்ளோஷர்ஸ் பொறுத்த மட்டும் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு உண்டு. எஸ்பெஷலி டிஸ்க்ளோஷர்ஸ் சொன்னா இவ்வளோ விஷயங்களுடைய டேபிள்ஸ் தான் என்ன சார்? டிஸ்க்ளோஷர் டேபிள் நம்ம வந்து மேரத்தான்ல சொல்லியிருப்பேன். டான்ஜிபிள்னா அந்த ஷெட்யூல் போடணும், அப்புறம் கேபிட்டல் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் ஷெட்யூல் போடணும். அது டான்ஜிபிளுக்கும் நீங்க டான்ஜிபிள் படிச்சா போதும், இன்டான்ஜிபிள் ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம். பிகாஸ் டான்ஜிபிள் இன்டான்ஜிபிள் சேம் தான். அதே மாதிரி ட்ரேட் பேயபிளுக்கு அந்த எம்எஸ்எம்இ ஷெட்யூல் ரொம்ப முக்கியம். ட்ரேட் ரிசீவபிள்ஸ்க்கு அந்த ஏஜிங் ஷெட்யூல் ரொம்ப ரொம்ப முக்கியம் கேட்பான். லோன்ஸ் அண்ட் பாரோயிங்ஸ்க்கு வந்து ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், அப்புறம் வந்து செக்யூர்டா, அன்செக்யூர்டா, குட்டா, பேடா, ப்ரொவிஷன்ஸ் எவ்வளோ, அந்த ஷெட்யூல் படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் ஷேர் ஹோல்டிங் பை ப்ரமோட்டர் ரொம்ப முக்கியங்க. ப்ரமோட்டர் எவ்வளவு ஷேர் ஹோல்டிங் பண்றாங்க அந்த டீடைல்ஸ் நம்ம போடணும். பினாமி ப்ராப்பர்ட்டி ஹெல்டு, அதுக்கு உண்டான என்ன கேஸ் பிரச்சனை வந்திருக்குதா, எனி கேசஸ், எனி லீகல் ப்ரொசீடிங்ஸ் நடந்துகிட்டு இருக்குதா வித் ரெஸ்பெக்ட் டு பினாமி ப்ராப்பர்ட்டி, அதோடைய அந்த ஷெட்யூல் நீங்க படிச்சு வச்சுங்க. அந்த டேபிள் கரெக்டா டேபிள் ஃபார்மேட், அந்த டேபிள் என்னெல்லாம் காலம்ஸ் இருக்கணும் படிச்சு வச்சுங்க. லோன்ஸ் அண்ட் போரோயிங்ஸ் உடைய கிளாசிபிகேஷன் படிச்சு வச்சுங்க. மெயின்லி லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், குட்டா, பேடா, ப்ரொவிஷன்ஸ் எவ்வளவு பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் கிளான்ஸ் த்ரூ ரேஷியோஸ். என்னெல்லாம் ரேஷியோ நம்ம நோட்ஸ்ல டிஸ்க்ளோஸ் பண்ணணும். கிரிப்டோ கரன்சியுடைய டிஸ்க்ளோஷர்ஸ் 3 பாயிண்ட் படிச்சு வச்சுக்கோங்க. சிஎஸ்ஆர் டிஸ்க்ளோசர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் படிச்சு வச்சுக்கோங்க. டிஸ்க்ளோஷர்ஸ்ல இவ்வளவு வருஷம் நீங்க கரெக்டா படிச்சு வச்சுக்கணும். பேலன்ஸ் ஷீட் பொறுத்த மட்டும் ஷேர் கேபிட்டல் ரிசர்வ் சார் நீங்க ஓனா எழுதுங்கயா, படிக்காதீங்க. ஷேர் கேபிட்டல் ரிசர்வ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஆர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க கேட்பான். டிஸ்கவுண்ட் இஷ்யூ பண்ணலாமா, இஷ்யூ பண்ணிருக்கிறாங்களா நீங்க எப்படி செக் பண்ணுவீங்க? மினிட்ஸ் எடுத்து பாருங்க. ஆர் ஆர்பிஐ உடைய அந்த இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனோட அடிப்படையில் தான் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களா. ஸ்வெட் இஷ்யூ நீங்க உங்களுக்கே எழுதலாமுங்க. ஸ்வெட் இஷ்யூ நீங்க எப்படி வெரிஃபை பண்ணுவீங்க? யூ கேன் ரைட் யுவர் ஓன் வேர்ட்ஸ். அதாவது ப்ராப்பர் ரெசல்யூஷன்ஸ் எடுத்துருக்காங்களா, ப்ராப்பரான அப்ரூவல்ஸ் இருக்குதா, போர்டு மீட்டிங்ல இருக்குதா, அப்புறம் வந்து ஆர்ஓசி இன்டிமேட் பண்ணிருக்காங்களா, செபி ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிருக்காங்களா, ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்றீங்களா. உங்களுக்கே எழுதலாமுங்க. ஷேர் கேபிட்டல் ரிசர்வ்ஸ் கேட்டா நீங்க ஓனா எழுதுங்க, உங்களுக்கு தைரியமா எழுதலாம், பிரச்சனையே வேணாம். ஷேர் கேபிட்டல் ரிசர்வ்ஸ் ஒன் டைம் ரீடிங் ரைட் நோ ராங் வேர்ட்ஸ். டான்ஜிபிள், இன்டான்ஜிபிள் கொஞ்சம் முக்கியங்க. அதுல மெயினா 4 விஷயங்கள் படிச்சுக்கங்க. எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட், என்னெல்லாம் காஸ்ட் வந்து டான்ஜிபிள் அசெட்ல இன்க்ளூட் பண்ணணும், டான்ஜிபிள் அசெட்ல இன்க்ளூட் பண்ணக்கூடாது, ரொம்ப முக்கியம், படிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க எப்படி வந்து எக்ஸிஸ்டன்ஸ் இவாலுவேட் பண்ணுவீங்க? டான்ஜிபிள் அசெட்னா ஃபிக்ஸட் அசெட் ரெஜிஸ்டர் பார்ப்பீங்க, பிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணலாம், பிசிக்கல் வெரிஃபிகேஷனுடைய பாலிசிஸ் எடுத்து பார்க்கலாம். இதுவே இன்டான்ஜிபிள் அசெட்டா இருந்தா பார்க்க முடியாது. நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து எஃபெக்டிவ் யூசேஜ்ல இருக்குது, ஆக்டிவ் யூசேஜ் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா பார்க்கணும். அதை பத்தி 2 பாயிண்ட் படிச்சு வச்சுக்கோங்க. அடிஷன் எப்படி வெரிஃபை பண்ணுவீங்க, டிலீஷன் எப்படி
எப்படி வெரிஃபை பண்ணுவீங்க? அடிஷன்னா பேசிக்கலி இன்ஸ்டாலேஷன் சர்டிஃபிகேட் சொல்லலாம். டிலீஷன்னா டிஸ்போசல் நோட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் டிஸ்போசல். இதெல்லாம் நீங்க 2-3 பாயிண்ட் இருக்குது, நம்ம மேரத்தான்ல இருக்குது, தயவு செஞ்சு பாருங்க. ஹவு யூ வில் வேல்யூ த அசெட், டிப்ரீசியேஷன் ஆர் அமோர்டைசேஷன், அது கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்றாங்களா, பேட்டர்ன் எப்படி ஃபாலோ பண்றாங்க, அதோட சேஞ்ச் என்ன கொண்டு வந்திருக்காங்களா, பேட்டர்ன்ல சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்களா, அதோட டிஸ்க்ளோஷர் கொடுத்திருக்காங்களா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்க படிச்சு வச்சுங்க வித் ரெஸ்பெக்ட் டு வேல்யூஷன் ஆஃப் அசெட். நெக்ஸ்ட் கேஷ்னு சொல்லும்போது 3 விஷயங்கள், இங்க 2 தான் போட்டிருக்கேன், நான் 3 விஷயங்கள். ஒன்னு வந்து சர்ப்ரைஸ் செக். சர்ப்ரைஸ் செக் எப்படி பண்ணுவீங்க? நல்லா படிச்சுங்க, கேட்பாங்க. 3 பாயிண்ட் படிச்சு வச்சுக்கோங்க. டைரக்ட் கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர், அது வந்து ரொம்ப சிம்பிளுங்க. SA 505 படிச்சவங்களுக்கு சிம்பிளா பூந்தி மாதிரி படிச்சு முடிச்சிடலாம். SA 505ல யார்கிட்ட கேட்பீங்க? இப்போ இதுல இதுவும் கேட்கலாம். இப்போ ரெஸ்பான்ஸ் வரலைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ரெஸ்பான்ஸ்ல டீவியேஷன் வந்துச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? டீவியேஷன் வந்தா கம்யூனிகேட் பண்ணுங்க, நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க, ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர் பண்ணுங்க. ஒண்ணுமே பண்ண முடியலன்னா மாடிஃபை பண்ணுங்க. யூ கேன் ரைட் யுவர் ஓன் வேர்ட்ஸ். பட் ஒரு டைம் பார்த்துட்டீங்கன்னா ஆன் வேர்ட்ஸ் எழுதிடலாம். இங்க ஒரு விஷயம் கூட ஆட் பண்ணணும். பேங்க் ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் எப்படி வந்து நீங்க வந்து வெரிஃபை பண்ணுவீங்க? BRS கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. தட் இஸ் செக் இஷ்யூட் நாட் பிரசன்டட், செக் டெபாசிட் நாட் அட் ரிசீவ்ட், நாட் அட் கிரெடிட்டட். இந்த 2 பாயிண்ட் நீங்க எப்படி இவாலுவேட் பண்ணுவீங்க? 2 பாயிண்ட் அற்புதமான பாயிண்ட்ஸ் இருக்குது, படிச்சு வச்சுங்க, கேட்பான். நெக்ஸ்ட் ட்ரேட் பேபிள், ட்ரேட் ரிசீவபிள் படிக்க வேண்டிய விஷயம். இன்டர்னல் கண்ட்ரோல் நீங்க எப்படி வெரிஃபை பண்ணுவீங்க? அதோடைய வேல்யூவேஷன். வேல்யூவேஷன் சொன்னாலே மைனஸ் பேட் டெப்ட்ஸ் ஆர் மைனஸ் ப்ரொவிஷன்ஸ். டைரக்ட் கன்ஃபர்மேஷன் ப்ரொசீஜர் நீங்க வந்து SA 505 கூட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆன் வேர்ட்ஸ் எழுதிடலாம். அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர் படிச்சு வச்சுங்க. வாட் அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர் யூ வில் பி டூயிங் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரேட் ரிசீவபிள் அண்ட் ட்ரேட் பேபிள். ஏங்க அந்த ஏஜிங் ஷெட்யூல் பாருங்க, கம்பேரிசன் பண்ணுங்க, பட்ஜெட் வச்சு பாருங்க, கலெக்ஷன் ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் வச்சு பாருங்க. யூ கேன் ரைட் யுவர் ஓன் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் கட் ஆஃப் ப்ரொசீஜர் ரொம்ப முக்கியங்க. ட்ரேட் ரிசீவபிள், ட்ரேட் பேபிள், கட் ஆஃப் ப்ரொசீஜர் 3 பாயிண்ட் படிச்சு வச்சுக்கோங்க. ப்ரொவிஷனிங் சொன்னாலே மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட். ஏங்க ப்ரொவிஷன் யார் பண்ணுவாங்க? நம்ம பண்ண மாட்டோம், மேனேஜ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. மேனேஜ்மெண்ட் ஒரு எக்ஸ்பர்ட் தீர்மானம் பண்ணுவாங்க, அவங்க தான் கால்குலேஷன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. சோ அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட். ஓ மை காட், மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்னு சொன்னாலே SA 500. SA 500ல ஆடிட் எவிடன்ஸ்ல வந்துரும் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட். சோ அந்த பாயிண்ட் நீங்க கனெக்ட் பண்ணிட்டு மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் உடைய ஒர்க் அக்யூரேட்டா இருக்குதா, ரிலவெண்டா இருக்குதா, காம்பிடண்டா இருக்கானா, அந்த ஒர்க் வந்து என்னால யூஸ் பண்ண முடியுமா, whether he is independent or not. So அந்த பாயிண்ட்லாம் படிச்சு வச்சுங்க. அண்ட் இன்வென்டரி ரொம்ப முக்கியங்க. அதை பொறுத்த மட்டும் SA 501 கூட கனெக்ட் பண்ணி பாருங்க. பிகாஸ் இந்த டெஸ்ட் கவுண்டிங்கும் பிசிக்கல் கவுண்டிங்ல நீங்க ஒப்சர்வரா இருக்கணும். அதை பத்தி நீங்க படிச்சு வச்சுங்க. SA 501 கனெக்ட் பண்ணுங்க. வாட் ஆர் த அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர் யூ வில் டூ வித் ரெஸ்பெக்ட் டு இன்வென்டரி? ரொம்ப சிம்பிளுங்க. ஸ்டாக் கம்போசிஷன், ஸ்டாக் கம்போனன்ட் அனாலிசிஸ், பட்ஜெட் அனாலிசிஸ், இதெல்லாம் வச்சு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் திங் வந்து how you will value raw material, how you will value finished goods, how you will value work in progress. இவ்வளோ விஷயம் நீங்க நல்லா படிச்சிட்டீங்கன்னா you're good to go for this chapter. இதுவும் மீறி கொஞ்சம் கொஸ்டின் வந்துச்சுனாலே உங்களால own wordsல எழுத முடியும். சார் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எனிதிங்கும் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நம்ம மேரத்தான் போட்டிருக்கோம் இந்த சாப்டருக்கு. இதுல கேஷுக்கும் இன்வென்ட்ரிக்கும் ப்ரொவிஷனிங்கும் வரல. இனி 3 விஷயங்களுக்கு வந்ததில்லை. அந்த 3 more விஷயங்களுக்கு சீக்கிரமா ஒரு குட்டி மினி மேரத்தான் வேகம் வந்துடும். பயந்துக்காதீங்க. நன்றி, வணக்கம். திஸ் இஸ் CA Shishari signing off. பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.